இந்த கட்டிங் மிஷினை இரும்பு கடையில் மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடந்துச்சு. எடுத்து பார்த்தா ஹிட்டாச்சி கம்பெனியோடது. சரி சரி பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்தோடனே கரண்டில் போட்டு பார்க்கறது டேஞ்சரு. அதனால் நம்ம கழட்டி பார்த்துக்குமா. அயகெல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. சுவிட்ச் நல்லா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அது நல்லா வேலை செய்யுது. ஏன்னா ஈஸியாக கலந்துருக்குது. முன் பக்கம் முடிச்சாச்சு. அடுத்த முன் பக்கம் கட்ட முடியல. எல்லாம் துருப்பிடிச்சு ரொம்ப டைட்டாக போய்க்கணும். சூப்பராக துருப்பிடிச்சு போய் எனக்கு. இந்த சாப்பிட்ட வந்து வெளில எடுக்க முடியல. அதனால் நம்ம மேலே இருக்கிறதையும் கழட்டிக்குவோம். இந்த பேக் நல்லா தான் இருக்குது. இந்த பேக் நல்லா தான் இருக்குது. இதை க்ளீன் பண்ணணும். இந்த பேக்கும் பேகுச்சு. இந்ததோட பேகிங்கில் வந்து ரொம்ப சவுண்டு கேட்குது. அதனால் நம்ம அதை மாற்றி தான் ஆகணும். உள்ளே காயிலையும் நம்ம தனியாக கழட்டிக்குவோம். எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் வகைதான் அப்படியே குளிச்சாச்சு. உள்ளே நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் காயணும். உள்ளே இருக்க க்ரீஸ்லாம் காலி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இங்கே வெளியில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து வயர் ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணிக்குவோம். அடுத்து இங்கே துகு பிடிச்சது இந்த ஆகுமச்சுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். இது காயில் பட்டு டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணணும். பிளாஸ்டிக்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டோம்னா நல்லா நீட்டாக ஆகும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம்.